டிசைனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சீக்வன்ஸையும் ஜர்தோசியும் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். என்ன ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே சீக்வன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ரோப் ஸ்டிச் வந்துட்டு அந்த சீக்வன்ஸுக்கு இடைப்பட்ட இதில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கவனமாக கவனிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஷோயிங் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்தாச்சுங்க. இந்த ஸ்டார் பேஜஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஒரு சீக்வன்ஸாக லோட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. ரொம்ப ஓவர்லாப் ஆகக்கூடாது, தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ போடுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த ஹோல்ஸுக்குள்ளே நம்ம இன்னொரு ஸ்டிச் போடணும். அந்த அளவில் ஜர்தோசியை கட் பண்ணி நம்ம அந்த ஹோல்ஸ்லேருந்து இன்னொரு ஹோல்ஸுக்கு ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். இது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சு நம்ம பார்டர்லாம் போடுறதுக்கு இது கொஞ்சம் நல்ல யூனிக்காக இருக்கும். ஏன்னா சீக்வன்ஸ் போட்டோம் அப்படின்னாவே ரொம்ப கிராண்டாக தெரியும். அது கூடவே ஜர்தோசியும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ இதே மாதிரி தான் போடணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போது ஒரு சீக்வன்ஸ் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, அதாவது ஒரு செயின், ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு சீக்வன்ஸ், ஒரு செயின், ஒரு லாக்கு, இதே மாதிரி இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த திலகம் ஷேப் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஷார்ப் பேஜஸ் கொடுத்து தான் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த திலகம் ஷேப் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஷார்ப் பேஜ் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு ஷார்ப் பேஜாக தான் கொடுக்கணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடித்து இங்கே வந்து முடிச்சிருக்கேன் நான். இது மேலே இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஷார்ப் பேஜாக இருக்குது. சரிங்களா? ஷார்ப் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்ற டிப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஜர்தோசியை கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அளவு தெரியாது இல்லைங்களா, அதனால் கட் பண்ணக்கூடாது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு சம்கிக்கும் தேர்டு சம்கிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் நமக்கு கட் பண்ணணும். ஜர்தோசி இப்படி ஒரே டைமில் கட் ஆகிடணும். இந்த ஃபஸ்ட்டு சம்கிக்கும் தேர்டு சம்கிக்கும் இடைப்பட்ட கேப், இந்த ஹோல்ஸ்லேருந்து இந்த ஹோல்ஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் கட் பண்ணணும். இதே மாதிரி நீங்களும் பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது முன்னாடியே கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அளவு தெரியாது. ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தூக்கிட்டு தெரியும், ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா பத்தாது. அதனால பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த எவ்வளோ தூரம் அந்த பீஸ் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு கட் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கு மாதிரி 1/2 இன்ச்சு, 1/2 cm, 1 cm அப்படின்னு கணக்கு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போது த்ரெட்டை மேலே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் இருந்துட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், எந்த பக்கம் ஸ்டிச் பண்ணணும், இந்த தேர்டு சம்கியில் ஒரு ஸ்டிச். நெக்ஸ்ட் ஒன் இந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இந்த ஹோல்ஸ் இடையில விட்டுருக்கோம் இல்லைங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணி இதில் அடுத்த ஹோல்ஸில் விடணும். ஒன்று விட்டு ஒன்று. கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து தேர்டுக்கு எடுத்தீங்களா, செகண்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு எடுக்கிறேன் பாருங்கள். ஃபோர்த்துக்கு எடுக்கணும். அளவாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அடுத்தது லைட்டாக அப்படி சைடில் ரைட் சைடு வந்து இந்த தேர்டாக ஒரு சம்கி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு நம்ம த்ரெட் எடுக்கணும். அடுத்தது ஒரு சம்கி விட்டு அடுத்ததுக்கு போகணும். இப்போ இங்கே ஒரு சம்கி இருக்குங்களா, மறுபடியும் இதில் போய் அடுத்த ஜர்தோசியை லோட் பண்ணணும். நீங்கள் லோட் பண்ணி அடுத்தது ஒன்று விட்டு ஒன்று. இந்த மாதிரி அப்படியே
லோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அழகான ஒரு ஸ்டிச் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் வந்துட்டு ஜர்தோசி ரோப் ஸ்டிச் எப்படி வரணும்னு சொல்லியிருக்கேன், ட்விஸ்ட் ஆகி வரணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதே மாதிரி வருது பார்த்தீங்களா. நான் கொஞ்சம் தூரம் ஒர்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ வந்துட்டு ஒரு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ணுறோம். லோட் பண்ணிவிட்டு ஒரு சீக்வன்ஸ் விட்டு அடுத்த சீக்வன்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு முந்தின சீக்வன்ஸ்லேருந்து அடுத்த சீக்வன்ஸ். இப்போது லாஸ்ட்டு ஜர்தோசி வைக்க வந்துட்டோம். இப்போ எப்படி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்படி வச்சு முடிச்சுட்டு என்ன போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். நீங்கள் ஒரு யூ ஷேப் நெக்லைன் வரைஞ்சி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், போதும். சரிங்களா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், இது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப்னு சொல்லலாம், திலகம் ஷேப்னு சொல்லலாம், இதில் நான் பிளான் போட்டேன். இந்த ட்விஸ்டாகி இருக்கிறது தாங்க மேட்ரு. இதை மட்டும்தான் நம்ம நார்மல் ரோப் ஸ்டிச் போட்ட மாதிரியே தான் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா சரி. கீழே சீக்வன்ஸ் கொடுத்துட்டு நம்ம போடுறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.